ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இன்னும் சற்று நேரத்தில் அரை மணி நேரத்துக்கும் குறைவான நேரத்தில் மேடை ஏறுகிறார் விஜய் என்பதுதான் லேட்டஸ்ட் அப்டேட். இந்த மாநாடு கடுமையான உஷ்ணத்துக்கு மத்தியில் லட்சக்கணக்கானோர் ஏற்கனவே திரண்டிருக்கு. அங்கே இஷ்யூஸ், அங்கே மயக்கம் போட்டு விழக்கூடிய காட்சிகள் அப்படின்னு கடந்த மாநாட்டில் வந்த இஷ்யூஸ் போலவே இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் ஒரு பக்கம் வர, தொண்டர்கள் பெருமளவுக்கு ஆர்ப்பரிக்க, ஏற்கனவே 3 மணிக்கு தான் மாநாடு தொடங்கக்கூடிய நேரம் என்றாலும் கூட நேற்று இரவு முதலேயே நாங்கள் எங்கேயே இருக்கிறோன்னு அங்கே தொண்டர்கள்லாம் குத்த வைத்து அமர்ந்து கொள்ள, இப்படி பல சுவாரஸ்யங்களோடு இந்த மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக தொடங்க போகிறது. விஜய் 3 மணி அளவில் மேடை ஏறப்போகிறார் அப்படின்னு செய்தி நம்முடைய அரசியல் விமர்சகர், நிறைய கருத்து கணிப்புகள்லாம் நடத்தக்கூடிய கருத்து கணிப்பாளர் திரு JVC ஸ்ரீராம் நம்மோடு இணைந்திருக்கிறார். நீங்கள் ஒரு மேக்ரோ பிக்சர் இந்த மாநாடையெல்லாம் தாண்டி பார்க்கும்போது ஒரு விஜய்க்கு ஒரு வேற ஒரு மூன்றாவது சக்தி வரும்போது இல்லாத எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி இருக்கிறதா பார்க்குறீங்களா? இந்த மாநாடு has it exceeded expectations on expected lines? இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற கேள்விப்படுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுடைய பார்வை என்ன JVC? வணக்கம் ஹரிகரன். அதாவது எக்ஸ்பெக்டட் லைன்ஸ், கம்ப்ளீட்லி ஆன் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ். அதாவது இதுதான் எதிர்பார்த்தது. என்ன, விஜய் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஹோம்ங்கிறத நிறுத்திட்டு அவர் ஃபீல்டுக்கு வர ஆரம்பிச்சாதான் அவருடைய பாப்புலாரிட்டி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இப்ப சோசியல் வாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, நான் சர்வே எல்லாம் விட்டுருங்க, சோசியல் வாய்ஸ்னு கேட்கும் பொழுது நம்ம பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மற்றும் அவருடைய விசிறிகள், ஃபேன்ஸ், அதை தாண்டி பாத்தீங்கன்னா மகளிர் வாக்குகள், ஒரு மாற்றத்தை நோக்கி மகளிர் வாக்குகள் போகுது. அதனால he is able to generate a good following in Tamil Nadu. அது நல்லா பார்க்க முடியுது. அது எப்படி கன்வெர்ட் பண்ண போறாருங்கிறது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த மாநாடு இந்த கன்வர்ஷன்ல என்ன சேலஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கட்டமைப்பு சேலஞ்சா, அந்த கன்வர்ஷன்ல என்ன இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார், பாலிடிக்ஸ்ல ABCD எடுத்து போனா, what is the ABCD of politics? அஜெண்டா, பாயிண்ட் நம்பர் 1. அஜெண்டானா இட் இன்க்ளூட்ஸ் நரேட்டிவ்ஸ் எல்லாமே. அதுல அஜெண்டால அவருடைய அஜெண்டா என்ன, அவருடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் கிளியரா இல்லைங்க. அதுதான் உண்மை. அவர் இஸ் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போயிட்டு இருக்காரு. அது நல்லா தெரியுது நமக்கு. ஆனா அதை தாண்டி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு maybe he is keeping his cards close to his chest. அது ரொம்ப ரிவீல் பண்ணிட்டா அது எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்னா அது ஒரு ஒவ்வொரு கட்டமா முன்னகறாரு அவர். அந்த மாதிரி நகர முடியாதுங்க தமிழ்நாட்டுல. என்னன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அதாவது 2021 தேர்தல்ல உங்களுக்கு DMK-க்கும் ADMK கூட்டணிக்கும் இருக்கிற வித்தியாசம் 4% கூட இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். 2019 தேர்தலை கம்பேர் பண்ணும்போது 2021 இட் வாஸ் a very close race. அந்த க்ளோஸ் ரேஸ்லயே எதனால DMK was able to sail through பாத்தீங்கன்னா, உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அவர் பண்ணாரு. வாக்குறுதிகள், நான் ரெடி, நீங்க ரெடியா, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, இந்த மாதிரி பலவிதமான கேம்பெயின், 505 வாக்குறுதிகள், இதெல்லாம் கொடுத்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அப்படிங்கிற பொழுது நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து இறக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு எடப்பாடியாரே பாருங்க, ஒரு தேர்தலுக்கு ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடியே 10 மாசத்துக்கு முன்னாடியே அவர் ஒரு பஸ்ல எடுத்துட்டு வேலி கிளம்பிட்டார். அவரு கூட்டமும் சேருது அவருக்கு. அப்படிங்கிற பொழுது பார்க்கும் பொழுது உங்களுக்கு விஜய்க்கு இன்னைக்கு கண்டிப்பாக, ஏன்னா தமிழ்நாட்டுல நீங்க நம்மளுடைய நேயர்களுக்காக சொல்றேன் நானு, தமிழ்நாட்டுல 18 இருந்து 19 வயதுக்கு இருக்கிறவங்க 1%, 20 இருந்து 29 பாத்தீங்கன்னா 17% ஆயிடுது. 30 இருந்து 39 20% வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த 18 இருந்து 40 வயசுல இருக்கக்கூடிய வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா அவங்க விஜய் பின்னாடி நிக்கிறது நல்லா தெரியுதுங்க. இது இன்ஃபேக்ட் விமன் பாத்தீங்கன்னா up to 45 வரைக்கும் போலாம் இருக்காங்க. சோ அதனால கன்சர்வேட்டிவ் பெண் வாக்காளர்கள் 45% வரைக்கும் விஜய்க்கு வாக்களிப்பாங்கன்னு நீங்க கருதுறீங்களா? பெண் மகளிர் வாக்காளர்கள் less than 40 years old, 45% 40 to 45% விஜய் போடுறதுக்கான வாய்ப்பு அதிகங்க. என்ன பொறுத்த மட்டும் இன்னைக்கு கேட்டீங்கன்னா, நீங்க கருத்து கணிப்பெல்லாம் செய்வீங்க, இதெல்லாம் இப்ப ஒரு விஜயகாந்த்க்கு இருந்த ஓப்பனிங்கோட இவருக்கு பெட்டரா இருக்கும்னு கருதுறீங்களா? சார், ஏன் விஜயகாந்த்க்கு இருந்த ஓப்பனிங் விட விஜய்க்கு அதிகம் இருக்கும்னு நான் சொல்றது காரணம் இருக்குங்க. நம்பர் 1, விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது அம்மையார் ஜெயலலிதா வாஸ் தி பிரைம் ஆஃப் ஹர் கரியர். அது எல்லாருக்குமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அந்த டயத்துல
உங்களுக்கு மத்தியில ஆட்சியில் இருந்தார். 2 திராவிட கழகங்களுமே அந்த பிரைம் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கூட்டணி வச்சு ஒரு 40% திமுகவும், கூட்டணி இல்லாமையே ஒரு 35% கிட்ட அதிமுகவும் இருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது விஜயகாந்தினுடைய ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதியும் இல்ல, அம்மையார் ஜெயலலிதாவும் இல்ல. சோ ஒரு வேக்யூம் இருக்கு. அந்த வேக்யூம்னாலதான் உங்களுக்கு வந்து போன முறை வந்து although people will say that க்ளோஸ் எலெக்ஷன் கிடையாதுன்னு சொன்னா கூட க்ளோஸ் எலெக்ஷன் தான் போன வாட்டி. சோ விஜய்க்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்டாலின் அரசாங்கம் மேல இருக்கக்கூடிய அதிருப்தி, அதே சமயத்துல அதிமுக வந்து இன்னும் உங்களுக்கு வந்து அவங்க கரெக்டான யுனைடடா இல்லைங்கிற ஒரு ஃபீலிங், பர்செப்ஷன். So அதனால விஜயகாந்த் இஸ் ஏபிள் டு கெட் மோர் தேன் வாட் விஜய் இஸ் ஏபிள் டு கெட் மோர் தேன் வாட் விஜயகாந்த் காட் இன் 2011 or 2009 or 2006. அதுதான் உங்களுக்கு யதார்த்தமான உண்மை இன்னைக்கு. ஆனால் வெரி இம்பார்ட்டன்ட், நான் ஏ மட்டும் தான் சொன்னேன், பிசிடி குவிக்கா முடிச்சிடறேன் உங்களுக்கு. பூத் லெவல்ல பெருசாலாம் ஒர்க்லாம் பண்ணல அவங்க. நம்பர் 2 கேம்பெயின் யாருக்கு பண்ண போறாங்க, அவர் வெளில வர போறாரா, அவரால இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாநாடு நடத்த முடியுமா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்த சி கேண்டிடேட், யாருங்க கேண்டிடேட், அதுதான் முக்கியம். இன்னைக்கு அதிமுக, திமுக, ஈவன் பாரதிய ஜனதா கட்சி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. இப்ப திமுகவுல நமக்கு சிட்டிங் எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அதிமுகல ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, பாஜகல 2021 இருக்காங்க, 2024 இருக்காங்க. இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா வினோத் செல்வம் இருக்காரு, மதுரையில பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் இருக்காரு. அந்த மாதிரி நம்ம வந்து ஆனந்த நையாசாமி வந்து தென்காசியில பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பேரா ஒவ்வொரு மாவட்டத்தையும் சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்கு விஜய்க்கு ஒரு அரசியல்வாதி கூட வந்து ஜாயின் பண்ணல. வெறும் மயிலாப்பூர்ல ஃபார்மர் எம்எல்ஏ ராஜலட்சுமி அவங்க மட்டும் தான் ஜாயின் பண்ணல. அவங்க அவங்களோட யுக்தியாவே இதை வந்து ஒரு புது இயக்கமா வச்சிருக்கணும், மத்த எல்லாத்துடைய ரீஹேஷா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் காலாக இருந்தா இது வந்து ஒரு புது இயக்கமா இருக்கணும். இது விஜய் அப்படிங்கிற ஒரு மாஸ் லீடரை சுத்தக்கூடிய கான்ஸ்டலேஷன். இப்போ நீங்க ஒரு எம்ஜிஆருடைய முதல் கட்ட எம்எல்ஏக்கள்லாம் பலர்லாம் அதுக்கு முன்னாடி தெரியாதவர்களாக இல்ல ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவங்களும் கூட வந்தாங்க இல்லையா. ஸ்டால்வாட்ஸும் இருந்தாங்க. அக்ரி. அதாவது எம்ஜிஆருக்கு இந்த அட்வான்டேஜ் என்னன்னா 2 பக்கமுமே இருந்தது. அவர்கிட்ட வந்து பொன்னையன் மாதிரியும் இல்லைன்னா வந்து நாஞ்சில் மனோகரன் மாதிரியும் எஸ்டி சோமசுந்தரம் மாதிரியும் பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரியும் ஒரு சீசன்ட் பொலிட்டீஷியன்ஸ் இருந்தாங்க. ரசிகர் மன்றத்திலிருந்து வரக்கூடிய தாமரைக்கனி மூலமாவும் திருநாவுக்கரசு மூலமாவும் அதுவும் வந்தாங்க. ஆனா இங்க வந்து ஒரு ஃபைன் பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.